வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரே மாவுல 2 விதமான டிஃபன் பண்ண போறோம். சோடா, ஈனோ, சாதம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம சென்டர்ல நல்லா பஞ்சு போல சாஃப்டா, ஓரமெல்லாம் கிறிஸ்பியா டேஸ்டியான ஆப்பம். அதே மாவுல மேல லேயரும் கீழ் லேயரும் நல்லா கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா பணியாரம். இந்த 2 ரெசிபியுமே ஒரே மாவு வச்சு நம்ம பண்ணிடலாம். ஒரு நாள் மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு 2 விதமான டிஃபன் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். இந்த பணியாரம் ஆப்பம் இந்த 2 டிஃபனுக்குமே தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு சட்னியும் அரைக்க போறோம். இந்த சட்னி இந்த ஆப்பம் பணியாரத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம பண்ணக்கூடிய மற்ற எல்லா டிஃபனோடய சூப்பரா மேட்ச் ஆகும். இந்த டிஃபன் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்ச் பாக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, டின்னருக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, சாஃப்டான ஆப்பமும் கிறிஸ்பியான பணியாரமும் இந்த 2 டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப்பு மாவு பச்சரிசி, அதே கப்ல 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்பதான் வெந்தயம் நல்லா ஊறும், நம்ம அரைக்கும் போது நல்லா மசியும். நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயம் சூப்பரா ஊறிடுது. 6 மணி நேரம் ஊறிருக்கு. இதை மிக்சியிலையோ அல்லது கிரைண்டர்லயோ நல்லா வெண்ணெய் போல அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் திக்காவே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி நான் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியாவும் அரைச்சிருக்கேன். இல்ல வெண்ணெய் மாதிரி பாருங்க, பழுவழுன்னு அரைச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஓரத்துல ஒட்டியிருக்கிற மாவெல்லாம் நீட்டா எடுத்து விட்டுடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6 to 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு ஃபர்மெண்ட் பண்ண வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்க, சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாவுல நம்ம ஆப்பம், பணியாரம் 2மே பண்ண போறோம். பணியாரத்துக்கு மாவு இதை போல திக்கா இருக்கணும். ஆப்பம் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு தனியா இந்த பவுல்ல எடுத்துட்டுலாம். ஆப்பத்துக்கும் பணியாரத்துக்கும் நான் மாவு சரிபாதியா பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். மிக்சி ஜார்ல 3 காஞ்ச மிளகா, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 1 மூடி ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். இதை ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துட்டுருவோம். அரைச்ச சட்னியை இந்த பவுல்ல சேர்த்துட்டுலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விட்டுருவோம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு லேசா செவந்து வரட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 10-15 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம், நல்லா வாசனையா இருக்கும். சின்ன வெங்காயத்துக்கு பதிலா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தாளிச்சதை சட்னியில சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆப்பத்தோட மட்டும் இல்ல, மற்றபடி நம்ம ரவா தோசை, பிளெயின் தோசை, பணியாரம், இட்லி எல்லா டிஃபனுக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டா இருக்கு. நம்ம பணியாரத்துக்கு தாளிச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பணியாரத்துல இந்த தாளிக்கும் போது பருப்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். பருப்பு பாருங்க நல்லா செவந்து வந்துடுது. பொடியா கட் பண்ண 3 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுது. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஜீரகம் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துடுவோம். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
வெங்காயத்தை லேசா உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமா வதங்கிடும், சாப்பிடச்ச டேஸ்டாவும் இருக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்து நம்ம வதக்கின வெங்காயத்தை பனியார மாவுல சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப பாருங்க, பனியாரம் பண்றதுக்கு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கு. ஸ்டவ்ல பனியாரம் பேன் வச்சிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் செட்டு பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் கூட விடுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கம்மியா விட்டாலே போதும். இது நல்லா சூடா எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் 3/4 அளவுக்கு இந்த மாவை நம்ம விட்டுக்கலாம். சென்டர்ல வந்து நம்ம லாஸ்ட்ல விட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும், ஏன்னா இதுல வந்து ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்ப ஓரம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா ஒட்டாம வரும். கலரும் பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்ப ஃப்ளேம் வந்து நம்ம லோ பண்ணிக்கலாம். அடுத்த சைடும் இது வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த சைடும் பாருங்க நல்லா வெந்தெடுத்து ரோஸ்ட் ஆயிடுது. அழகா மேல லேயர் கீழ் லேயர் ரோஸ்ட் ஆகும், சென்டர்ல வந்து சாஃப்டாவும் இருக்கும். பனியாரத்தை நம்ம இந்த பவுல்ல எடுத்துடலாம். ஆப்பம் பண்றதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த மாவு பாருங்க, ஆப்பம் பண்றதுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கு, அதுல கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஆப்பம் பேன்ல விட்டு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். ஆப்பம் பேன் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். லேசா வந்து இதை கிரீஸ் பண்ணி விட்டாலே போதும், எண்ணெய் ஜாஸ்தி விட வேண்டாம். சென்டர்ல இது போல நான் ஒரு 1.5 கரண்டி மாவு விடுறேன். இந்த பேனை வந்து நம்ம இதை போல சுழட்டிக்கணும். பாருங்க, அப்படி மாவு வந்து சுழட்டுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வந்தாலே போதும். சென்டர்ல கொஞ்சம் திக்காவும் ஓரத்துல வந்து மெலிசாவும் வரும். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும், அங்க ஒரு சொட்டு அங்க ஒரு சொட்டு விட்டாலே போதும். இப்பயே பாருங்க போர்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் வந்து நம்ம மீடியம்ல வச்சுக்கலாம். ஆப்பம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க அழகா வெந்துடுத்து, சென்டர்லயும் நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. பாருங்க அழகா எடுக்கிறதுக்கு வந்துடுது. போர்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. சென்டர்ல நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு ஆப்பம் பண்ணிட்டு 2வது பண்றதுக்கு நம்ம ஆப்பத்துக்கே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தோம் இல்லையா, அதுவே போதும். பேனை ஜஸ்ட் ஒரு துணியோ இல்ல டிஷ்யூவோ வச்சு வைப் பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் இருந்தா நமக்கு அந்த மாவு இதுல ஒட்டாது. இதுல நம்ம 2 கரண்டி மாவு விட்டுக்கலாம். இப்படி ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம சொல்லிட்டு விட்டுக்கணும். நமக்கு வெள்ளையா ஆப்பம் பிடிக்கணும், நம்ம இப்போ உடனே எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்தோம்னா லேசா ஒரு கலர் வந்துடும். ஆப்பம் வந்து சாஃப்டா சாப்பிட்டோம்னா தான் நல்லா இருக்கும். எல்லாம் பாருங்க கொஞ்சம் கிறிஸ்பியா வர ஆரம்பிச்சிடுது. சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த பேன் வந்து இந்த மாதிரி சுழட்டிக்கணும். பாருங்க ஓரம் எல்லாம் கிறிஸ்பியா வந்திருக்கு, தானாவே எழும்பி வந்துருக்கு. சென்டர்ல வந்து நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. ஒரு ஆப்பம் உங்களுக்கு வந்து காஸ்ட் அயர்ன் பேன்ல பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து இந்த நான்ஸ்டிக் பேன்ல பண்ணிருக்கேன். ரெண்டுமே ஒண்ணுதான். டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் அயர்ன்ல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல சாஃப்டான ஆப்பம், நல்ல பந்து பந்தா பணியாரம். இது தொட்டுக்கிறதுக்கு நல்ல கொஞ்சம் காரசாரமா டிஃபரெண்டான ஒரு தேங்காய் சட்னி. 3மே வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பணியாரம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பணியாரம் பாருங்க நல்லா அப்படியே சாஃப்டா இருக்கு. நல்லா உள்ளேயும் கூடு கூடா பிரமாதமா வந்திருக்கு. பணியாரத்தை இந்த சட்னியை தொட்டுண்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கு.
சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். சூடு ஆறிடுச்சுன்னா சாஃப்ட் ஆயிடும். நல்லா தாளிச்சு கொட்டி வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி போட்டிருக்கோம். நல்லா டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. வெங்காயம் போடாமையும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்தோம் இல்லையா, அதே தேங்காய் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமா சேர்த்தாலே போதும். இதை இன்னும் ஹெல்த்தியா பண்றதுக்கு கேரட்டை துருவி கொஞ்சம் வதக்கி சேர்த்துக்கலாம். குடமிளகாயை கூட பொடி பொடியா கட் பண்ணி அதையும் வதக்கி சேர்க்கலாம். நல்லா வாசனையா டேஸ்டாவும் இருக்கும். ஆப்பமும் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா பஞ்சு போல வந்திருக்கு. 2 விரலால் அப்படியே பிக்க வருது பாருங்க. இந்த சட்னி வந்து பணியாரத்துக்கும் நல்லா இருக்கும், ஆப்பத்துக்கும் நல்லா இருக்கும். பிரமாதமா இருக்கு. ஓரம் மட்டும் கிறிஸ்பியா வந்திருக்கு. சென்டர்ல வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு. டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கு. நம்ம சோடா இன்னும் எதுவுமே சேர்க்கல அப்படின்னா கூட நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இந்த சட்னிக்கு வந்து நம்ம நார்மலா அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி போடுறோம் அப்படிங்கறதுனால இந்த டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த டிஃபனுக்கு மட்டுமே இல்ல, நீங்க சாதாரணமா இட்லி, தோசை, ரவா தோசை எல்லாத்துக்குமே நீங்க தொட்டுண்டு சாப்பிடலாம். வெங்காயம் நம்ம வதக்கி போட்டா கூட அப்படியே கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் பிடிச்சவா, வெங்காயம் சாப்பிட்றவா இந்த சட்னியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட ஒரே மாவுல நம்ம பண்ணக்கூடிய பந்து பந்தா பணியாரமும் சாஃப்டான ஆப்பமும் இந்த தேங்காய் சட்னியும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.